இந்தம்மா இத பாருமா, பேசி அனுப்பியிருக்காப்பா, கேளு. அப்பா, ரொம்ப சாரிப்பா. இந்த நாள் சொல்ல தைரியம் இல்ல, இப்பவும் சொல்ல தைரியம் வரல. அதான் இந்த வீடியோ அனுப்புறேன். நான் ஒருத்தரை விரும்புறேன்ப்பா. அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மணமேடை வரைக்கும் வந்துட்டு இப்ப இப்படி சொல்றது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, அம்மா கிட்டயும் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. சாரிப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மன்னிச்சிருங்கப்பா. இவ்வளவு செலவு பண்ணி சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளேப்பா. இவதான் எங்க வாழ்க்கைன்னு இருந்தோம்மா. நான் இவ ஒரு நிமிஷத்துல எங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே. இனிமே நாங்க எதுக்காக வாழணும்? அம்மா அழாதீங்க. இந்தாங்க அம்மா, ரேவதி ஒரு குழப்பத்துலதான் இந்த முடிவெடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். என்ன, நீ அவளை கூட்டிக்கிட்டு வரியா? ஆமாம்மா, அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். அவளை கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முகத்தை கழுவிட்டு நார்மலா எல்லார்கிட்டயும் பிஹேவ் பண்ணுங்க. யாராவது ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு சின்ன வேண்டுதல், அதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா அப்படி இப்படின்னு எதையாச்சும் சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க. நான் எப்படியாவது ரேவதியை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? தைரியமா இருங்க அப்பா, தைரியமா இருங்கப்பா, நான் வந்துடுறேன்.